ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேத்திக்கு வந்து பிரமு இங்கே கங்கா, யமுனா, காவேரி இவங்க 3 பேரோட கான்வர்சேஷன். யமுனாவும் கங்காவும் பேசும்போது அவ்வளோ ஒரு திமிருத்தனம் தெரியுது. எப்படி நீ அந்த வீட்டை வாங்கிடுவ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. காவேரி எப்படி நீங்கள் விற்பீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் 3 பேர்கிட்டையுமே இருந்துச்சு. காவேரியோட ஆட்டிடியூட் வந்து நியாயமானது. என்னன்னா, தன்னோட அப்பாவோட சொத்து வந்து வேறு யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது. இதே கங்காவோ யமுனாவோ அந்த வீட்டை வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காவேரி உங்ககிட்ட தானக்கா இருக்க போகுது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு பெருந்தன்மை இவங்க 2 பேருக்குமே கிடையாது. கொடுக்க மாட்டோம், நீ வாங்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக வந்து அவ்வளோ கண்டிஷனாக பேசுகிறாங்க கங்கா. அதுவும் கங்காவோட பேச்சில் அப்படி ஒரு திமிரு. பணத்திமிரை காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி. உன் அப்பாவோட பேரில் இருக்கிறது உன் பேருக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் 2 பேருக்கு உரிமை இல்லாமல் உனக்கு மட்டும் அந்த வீட்டுக்கு உரிமை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நானும் சும்மாவா கேட்குறேன், காசு கொடுத்து தானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் கஷ்டத்துக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி காட்டணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. என்னடா இது அக்கா தங்கச்சிங்க மாதிரியே இவங்க பேச்சு இல்லையே அப்படிங்கிற மாதிரி. சொத்துன்னு வந்தால் இப்படி தான் இருப்பாங்களோ. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, காவேரி நான் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு தீர்க்கமாக வச்சுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் விஜய், காவேரி 2 பேரும் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அக்கா சொன்னதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் சொன்னது 100% கரெக்டு. யமுனாவும் நிவினும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. இங்கே குமரன் வந்து கங்கா கூட இல்லை. அந்த ஒரு ஜெலஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் எங்களுக்கு தெரியுமே. அந்த ஒரு பொறாமை அப்படிங்கிறது. காவேரி நல்லா வாழ்கிறா, அதுவும் பணக்கார வீட்டில் வாழ்கிறா அப்படிங்கிற அந்த பொறாமை வந்து 2 அக்கா தங்கச்சிங்களுக்குமே இருக்குது அப்படிங்கிறது. அதுலேயும் கங்காவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஒரு ஆசை அவங்களுக்கு நிறைவேறல. இங்கே காவேரிக்கு நிறைவேறி இருக்கே அப்படிங்கிற ஒரு காண்டு வைத்தறிச்சல் இருக்குது. அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. ஆனால் காவேரியோட சிஸ்டர்ஸ் ஆச்சே, அதனால நான் சொன்னது கரெக்டானு தெரியல, எனக்கு தோணுச்சு சொன்னேன், தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு காவேரி மனசு கஷ்டப்படாமல் அதை விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் காவேரியால் எதுவும் பேச முடியல. அக்கா தங்கச்சிங்களை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. உண்மையாகவே இருந்தாலும் காவேரியால் அக்கா தங்கச்சிங்களை விட்டு கொடுக்க முடியலை. இந்த சைடு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா ஃபோன் பண்ணி காவேரி கிட்ட பேசுகிறாங்க. சாப்பிட்டியாடி, என்ன பண்ணுற அப்படின்ட்டு. வெளில போயிருக்கணுன்னே நைட் டைமில் இப்படி போகாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்கள் அக்கா ஃபோன் பண்ணாலா அப்படின்னு கேட்ட உடனே விஜய் இருக்கிறத பார்க்குறாங்க. என்னதான் ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் தன்னோட பிறந்த வீட்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்கம்மா. விஜய் அவரை பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு தான் வராரு, எதையும் கண்டுக்காம. இந்த சைடு அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிம்மா அப்படி கொடுக்காம போவா அப்படின்ட்டு. நான் பார்த்துக்கிறேன்டி, அந்த வீடு உனக்கு தான், அவளுங்க எப்படி சொல்கிறாளுங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீ மாத்திரையை போடுமான்னு ரொம்ப அன்பாக அக்கறையாக காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. காலையிலேயே யமுனா வந்து வீட்டுக்கு வரா. இட்லி சாப்பிடுன்னு போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே நர்மதாவும் நம்மளோட காவேரியும் வராங்க. காரில் வரும்போது கூட நம்ம விஜயோட காஸ்டியூமும் காவேரியோட காஸ்டியூமும் மேட்சிங். எப்பயுமே ட்வின்னிங்லேயே இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. சாப்பாடு காவேரி நான் சாப்பிட்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சு போட்டு கொடு அப்படின்னு காவேரி, நர்மதா எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை சொல்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்ட்டு. யாருக்கு வேணால் கொடுப்போம், காவேரிக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கங்கா ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள்லாம் என் வயிற்றில் தான் பிறந்தீங்களாடி அப்படின்னு அம்மா ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக பயங்கரமான ஃபயரான இதுவாக இருக்கும் நாளைக்கு எபிசோட் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இதில் இன்னொன்று என்னென்னா, காவேரி வந்து அந்த பர்கருக்காக விஜய்கிட்ட சண்டை போட்டு அந்த க்யூட்டாக குழந்த மாதிரி பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.